Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் ஆகஸ்ட் 29th தான் நெருங்கிட்டோம். இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குது. எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. இப்போ ரீசெண்டாக தான் டை பிரேக்கர் புது ரூல் வந்திருக்கு சொன்னேன் இல்லையா? லீக் மேட்சஸில் டையே கிடையாது. கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு. அது என்ன ஏதுன்னு தெரியும்னா இதே சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணும் போய் டக்குன்னு பார்த்துருங்க. அதேமாதிரி ஃபசல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் எப்படி ஃபிட்னஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, என்ன ஏது எப்படி கபடிக்குள்ளே வந்தாருன்னு அமிதாப் பச்சன் பற்றிலாம் பேசியிருக்காரு. 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் பின்ன கொடுத்துருங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சேனல் இருக்குல்ல, பாலா ஸ்பீக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். அதில் ரஜினி கமலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரைட்டா? ஒரே நாளில் அவங்க ரிலீஸ் ஆன அவங்க படங்கள். இந்த 50 வருஷத்தில் 14 படம் தான் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. அது என்னென்ன படங்கள், எவ்வளோ நாள் ஓடிச்சு, எங்கே ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியணுன்னா அந்த சேனலில் போய் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பாலா ஸ்பீக்ஸ் சேனல் பேர். அண்டு தளபதி, குணா, படிக்காதவன், பணக்காரன், இந்த மாதிரி நிறைய படங்களை பற்றி பேசியிருக்காரு. கமல் படமாகட்டும், தேவர் மகன், சிங்காரவேலன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எனிவே இப்போ என்ன சொல்ல போகிறேன் அதுக்கு சொல்லு. அஸ்லம் இனாம்தார் இன்டர்வியூ சொல்ல மறந்துட்டு போகிறேன். அஸ்லம் இனாம்தார் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. மனிந்தர் சிங் பற்றிலாம் நிறைய பேசியிருக்காரு. அதுவும் இருக்குது இதே சேனலில். பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோம்னு அர்த்தம். ரைட், இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். டிஃபென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், பவுலர் ஸ்ட்ராங்காக இருந்தால் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியும், டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும். ஆச்சா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டோர்னமெண்ட் ஜெயிக்க முடியும். மேட்சஸ் வேணால் ரைடர் ஜெயிக்கலாம், பட் டிஃபெண்டரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஒவ்வொரு டீம்லேயும் 2 கார்னர் 2 கவர் 4 பேர் இருக்காங்க மினிமம் சொல்கிறேன். இவங்க யார் யார் நிப்பாட்டணும்? நம்ம தமிழ் தலைவாஸ் டிஃபெண்டர், தே ஹேவ் டு ஸ்டாப் ஹோம். பெரிய பெரிய பேர் எல்லாமே ஆஷும் மலிக், தேவாங், அயான், அஜித் சௌஹான், மனிந்தர் சிங், நவீன் எக்ஸ்பிரஸ், பரத் ஹூடா, விஜய் மலிக், வினய், குமான் சிங், சிவம் பட்டாரே, லிஸ்ட்டு போட்டு போயிட்டே இருக்கோம். இவங்களாம் யார் ஸ்டாப் பண்ணுறது? பிளேயர் நம்ம டிஃபென்ஸ் தான் ஸ்டாப் பண்ணணும். அதனால தான் நிதிஷ்குமாரை பற்றி பேசுகிறோம். நிறைய பேசுகிறேன் இவரை பற்றி. பட் நாள் நெருங்க இவரோட இம்பார்ட்டன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இவர் நிதிஷ்குமார் பிகேஎல் 10 இல்லை 4 பாயிண்ட் தான் எடுத்தார். அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு. பிகேஎல் லெவலில் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வாங்கிட்டு 77 பாயிண்ட்டு. ஆமாம், குரூப் ஸ்டேஜ் வரைக்கும் தான். பெரிய பெரிய பிளேயர்லாம் பின்னாடி தள்ளி விட்டார். ஸோ நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன்பாங்க. ஆமாம், அதாவது தேவைப்படும் போது வேறு வழி இல்லாமல் தான் இவருக்கு இறக்குனது. ஏன்னா சாகர் இன்ஜூரி ஆகிட்டாரா, சாகர் சாயல் குலியா அவங்களோட காம்போ பிரேக் ஆச்சு. அதனால சாகர் இல்லாதனால இவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஸ்டார்ட் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். அண்ட் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, இவர் தான் நம்பர் 1 டிஃபெண்டர் அவார்டு வேறு வாங்கினார். ரைட். இன்னும் அதுக்கு மேலே இவர் யார் யார் போட்டி இந்த சீசன், யார் யார் டிஃபெண்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து சஞ்சய்ன்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 5000 பேர் பார்த்தா தான் $1 வரும். 85 ரூபா வச்சு எவ்வளோ வீடியோ போட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கேட்குற வீடியோலாம் நாங்கள் போடுறோம். நாள் நெருங்க நிறையா இருக்கும். ஒவ்வொரு மேட்ச்லேயுமே உங்களுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து கோச் கார்னர், ரிவ்யூ நிறைய, ஒவ்வொரு மேட்சுக்கும் 5 வீடியோ போட வேண்டியிருக்கும். உங்களோட சப்போர்ட்டு வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் நாங்களும் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அகைன் ரிப்பீட்டிங், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். விஷயத்துக்கு போயிடலாம். ரைட். பெஸ்ட் டிஃபெண்டராக இருந்த நிதிஷ்குமாருக்கு இந்த சீசன் யார் யார் நிறைய பேர் சேலஞ்ச் இருக்க போகிறா அதை முதல்ல பார்த்துருவோம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், போன சீசன் இவங்க எல்லாருமே பின்னாடி தள்ளி விட்டு இவர் மேலே வந்தார். ஆமாம், ஷாதுலு ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு 82 பாயிண்ட் எடுத்தார் போன சீசனு. அங்கித் ஜாக்லான் 79 பாயிண்ட் எடுத்தார் பாட்னாக்கு. அவரும் ஆல்ரவுண்டர், ஷாதுலு ஆல்ரவுண்டர். இது 2 பேரும் ஃபைனல் விளாண்டவங்க. யோகேஷ் தையா டெல்லி 74 பாயிண்ட் எடுத்தார். அவரும் ரைட்டு கார்னர். நிதின் ராவல் அவர் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டார், 74 பாயிண்ட் ஆல்ரவுண்டரு. ஹிதேஷ்னு ஒருத்தர் இருக்கார், யூபி ஓதா, 74 பாயிண்ட் எடுத்தார், ரைட்டு கார்னர். ராகுல் சேத்பால், ஜெய்தீப் தையா கூட வருவார், ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு 73 பாயிண்ட் எடுத்தார், ரைட்டு கார்னர் அவரும். சுமித் சாங்வான் அவரும் யூபி ஓதாவில் இருந்தார், 72 பாயிண்ட் லெஃப்ட் கார்னர். இதெல்லாம் போன சீசன். இந்த சீசன் நிறைய பேர் வேறு வேறு டீமுக்கு போயிட்டாங்க. போன சீசன் எடுத்த பாயிண்ட் இவங்களெல்லாம் பின்னாடி தள்ளி தான் முன்னாடி வந்து நின்னார் நிதிஷ்குமார்ன்றதுக்காக இந்த லிஸ்ட்டை போடுறேன். இவங்க எல்லாமே திரும்பவும் நம்ம நிதிஷ்குமாருக்கு காம்படிட்டர் தான். எண்ட் ஆஃப் த சீசன் இதுலேருந்து யாராவது ஒருத்தர் வர போகிறாங்க பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வாங்க. ஸோ சுமித் சாங்வான் சொன்னோன்னா அங்குஷ் ஷாத்தி அவர் இருக்கார், ஜெய்ப்பூருக்கு விளையாண்டார் அவர் போன சீசன், 68 பாயிண்ட் எடுத்தார் லெஃப்ட் கார்னர். தீபக் சிங் பாட்னா 64 பாயிண்ட் எடுத்தார், ரைட்டு கவர் அவர். அண்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கும் ஃபசல் ரொம்ப கம்மி, 59 பாயிண்ட் தான் போன சீசன். சுல்தான் பெங்கால் வாரியர்ஸ். அண்ட் இந்த வாட்டி இப்போ டபுள் டெலிக்கு போயிட்டார் பிகே 12க்கு. ரைட். ஸோ இவங்க எல்லாரையும் மீறி அவர் வரணும். அண்ட் நீங்களே சொல்லுங்கள் இதில் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் இவருக்கு டஃப் ஃபைட்டு கொடுப்பான்னு. இந்த வாட்டி இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வருவார் நிதிஷ்குமார். ஏன்னு கேட்பீங்க, போன சீசன் இருந்துச்சு அப்படி என்ன திடீர்னு நடந்துருச்சுன்னு. நிறைய விஷயம் நடந்துருச்சு இல்லை.
பெஸ்ட் 2 ரைடர்ஸ் ஆஃப் ப்ரோ கபடி நம்மகிட்ட தான் இருக்காங்க. பவன் அண்ட் அர்ஜுன், பவன் ஷராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால். சரி இவங்க ரைட்டு தானே, அதனால் என்ன ஆமீங்க, ப்ராக்டிஸ் நடக்குதுல்ல 6 வீக்ஸா. ஸோ இவங்களோட தானே டேக்கிள் பண்ண அவர். இவ்வளோ டேக்கிள் டெய்லி ப்ராக்டிஸ் நடக்குது, மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன். அப்போ பவன், அர்ஜுன் இவங்களாம் நீங்கள் டேக்கிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏறும். பவன் அர்ஜுன் அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இவருக்கு ஆஸ் அ ரைடராக. அப்போ என்ன ஆகும், பவன் அர்ஜுனோடைய பெரிய ரைடர் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஒன்று போட்டேன். ஒருத்தர் இருந்தார் பர்தீப் நர்வால், அவரு வீட்டுக்கு அமிச்சிட்டோம், நான் கிளம்பினேன், ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் தேவாங் ஒன் சீசன் ஒண்டரா என்னன்னு இந்த சீசன் தான் தெரியும், ஏன்னா அவர் பார்ட்னர் பேரேஜன் அவுத்து விட்டாங்க வேணான்ட்டுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பவன் அண்ட் அர்ஜுனை டேக்கிள் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க. யூனோ தட் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வருஷம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. அதுவும் இல்லாமல் இவரோட கோச் பாருங்கள், சஞ்சீவ் பல்யான், எக்ஸலண்ட் கோச்சு. அதே சமயத்தில் சுரேஷ்குமார், அவரே ஒரு டிஃபெண்டர். ஸோ போன சீசன் அஃப்கோர்ஸ் நம்ம சேரன் அண்ணா இருந்தார், உதயகுமார்லாம் இருந்தார், செம்ம ஒர்க் அவுட் வரல. ஏகப்பட்ட கேப்டன், 4-5 கேப்டன். யார் பேச்சை யார் கேட்குறது, என்ன ஒன்றுமே தெரில. போகிறாங்க வராங்க போகிறாங்க, நம்மகிட்ட தான் கேப்டன் ஆகலை. ஸோ ஆனால் இந்த சீசன் அப்படி இல்லை, இன்னும் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணல. இவரே ஒரு கேப்டன் மெட்டீரியல் தான். ஆமாம், போன சீசன் கடைசி 8 மேட்ச் இவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணார். ஸோ கேப்டன்ஷிப் பட்டனும் எடுத்துகிட்டு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு பெரிய பெரிய டிஃபெண்டராக எதிர அவுட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாருன்னா அது பேர் கெத்து தான். தட் கால்டு ஸ்கில் பர்ஃபார்மன்ஸ். இன்னும் என்ன ஸ்கில் என்ன பர்ஃபார்மன்ஸ் மேட்டில் காட்டணும், அதான் முக்கியம். இவர் காமிச்சிட்டார் போன சீசன்னே. அதனால் இப்போ கோச் சஞ்சீவ் பல்யான் அண்ட் சுரேஷ்குமார் கைடன்ஸ்லேயும் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவார். அண்ட் போன சீசன் நம்ம 8 மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். அது காரணம் இவர் தான், நிதிஷ்குமாரும் மோயின் ஷாபாகியும். சரி, நம்ம இதில் பவன் அர்ஜுன் சொன்னேன், எங்கே மோயின் அண்ட் இவரை கேட்பீங்க, நம்ம நரேந்திர கண்டோலா. அவங்க 2 பேரும் கூட தான் போன சீசனே விளையாடிருப்பாரு. ஸோ அவங்களோட மூவ்மெண்ட்டில் எப்படி என்ன எதுன்னு தெரியும். அவங்களோட பெஸ்ட்டு ரைடர்ஸ் இவங்க, அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன். 1000 பாயிண்ட் 2 பேரும் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சும்மாவா, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை சீசனை விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி 22 மேட்ச் கிடையாது, 18 மேட்ச் தான். அது வரை நம்ம மறந்துடக்கூடாது. கடைசி 4 மேட்ச்சில் பார்த்துக்கலான்னு 18 மேட்ச்சில் 18வது மேட்ச்சில் வந்து யோசிக்கக்கூடாது. ஜோக்ஸ் அப்பார்ட். அண்ட் அது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் சம்னா 22 மேட்ச். ஏன்னா நிறைய மேட்ச்சை நம்ம PKL 9லேயே கடைசி 5 நிமிஷத்துல தான் விட்டோம். நிறைய மேட்ச் ஞாபகம் இருக்கும். அப்படியும் செமிஃபைனல் போயிட்டோம். குவார்டர் ஃபைனல் டை பிரேக்கர் இன்னும் ஞாபகம் இருக்குல்ல, அவர் கிக் ஒன்று கொடுத்தாரு மோஹித், டை பிரேக்கர். அதை பற்றி டை பிரேக்கர் பேசும்போது அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அந்த PKL என்ன நினச்சி பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, இவரோட மோஹித்தோட கிக்கு, அதே மாதிரி ஆறுசாமி, அஜிங்கே பவார். இப்போ மேலே சொன்ன லிஸ்ட்டில் அவரை மறந்துட்டு இருப்பாங்க. அஜிங்கே பவார் வர ஸ்டாப் பண்ண ரைடர் 6 பாயிண்ட் எடுத்தார்ல தெலுங்கு டைட்டன்ஸ். அது தேக்கியே நம்ம நன்னா முன்னா நரேந்தர் அவரோட எமர்ஜென்சியில் PKL 9ல் வந்தது தானே. ரைட், பார்ப்போம். ஸோ இது இந்த எல்லா காம்பினேஷன் சேர்ந்தால் இப்போது இன்னும் 3 வீக்ஸில் மேட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச்சை டிடி வர்சஸ் டிடி, தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். விஜய் மல்லிகை நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. இவங்க வேலை ஸ்டார்டிங் ஹண்டில் தான் இருக்கா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒரு ஏகப்பட்ட பேர் சொன்னேன் இல்லையா, அதில் யார் பெஸ்ட்டு டிஃபெண்டராக வருவா, இவர் யார் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் மாரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சாகர். அவர் இந்த ஃபுல் சீசன் விளையாண்டாருன்னா அது பெரிய பூஸ்ட்டு இவருக்கு, நிதிஷ்க்கு. ஏன்னா போன சீசன் சாகர் இல்லாமே இவர் இவ்வளோ பாயிண்ட் எடுத்தார். காம்பினேஷன் நீங்கள் பாருங்கள், சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் ஒன்றா இருந்தால் தான், அவர் பும்ரா ஷமி ஒன்றா பவுலிங் போட்டால் தான் விக்கெட்ஸ் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி காம்பினேஷன் கோலி ரோஹித் சர்மா மிடில், அதே மாதிரி. ஸோ இப்போ சாகர் இருக்கிறது அவருக்கு பெரிய பூஸ்ட். அது லாஸ்ட் சீசன் தட் வாஸ் மிஸ்ஸிங். எனிவே, இதுவே நிறைய விஷயங்கள் வரலான்னு பேசிகிட்டே போயிட்டேன். பார்ப்போம், இன்னும் கேப்டன்லாம் அனௌன்ஸ் பண்ணல, பார்ப்போம் யார் வரா கேப்டன்சி. 40 நிமிஷம் தானே. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.